ஹாய் ராவுகளே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 11 ராவுகளே. இப்போது எபிசோடு 10 வரைக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகிடுச்சி, ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு சந்தேகப்பட்டது, சந்தேகத்தினால தான் மெயினாக வந்து லைஃபே போச்சு. சந்தேகம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கல. அவரை நல்லா மதிக்க தான் செஞ்சேன். ஆனால் அவருக்கு என்னோடய வேல்யூவும் தெரியல, அவரோட தன்னோட வேல்யூவும் தெரியல. அதுதான் பிரச்சனை. சரி உறவுகளே, ஃபஸ்ட் நைட்லாம் முடிஞ்சா அதுக்கப்புறம் புது பொண்ணு மாப்பிள்ளையா. இதில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஜூனில் மேரேஜ் முடிஞ்சிருக்குன்னா, செப்டம்பர்லேயோ என்னமோ வந்து என்னோடய மச்சாண்டாருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வரும். கல்யாணம் முடிஞ்ச கையோடையே அடுத்த நாளே நாங்கள் வந்து ஒரு விநாயகர் கோயில், சுப்பிரமணிய கோயில் நினைக்கிறேன், அங்கே வந்து போக சொன்னாங்க. போயிட்டு வந்தால் நல்லது, கல்யாணம் முடிஞ்சு 3ஆவது நாளே ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு பொள்ளாச்சியில் இருக்க மெயினில் பழைய கோயில் சுப்பிரமணிய கோயில் அங்கே போனோம். அங்கே வந்து இவரோட ஒரு பொண்ணு, இவங்க மளிகை கடையில் வந்து ரெகுலராக கிராசரி வாங்குகிற பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம்ன்ட்டு சரின்ட்டு கோயிலுக்கும் போகலாம், அவங்க கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு வரலான்ட்டு நான் சாரீ கட்டிட்டு போனேன். என்னோடய முகூர்த்த சாரீ கட்டிட்டு போனேன். அவங்களே அங்கேயும் மொய் வைக்கிறதுக்கு இவர் வைக்கல, நான் தான் வச்சேன். ஈவன் அந்த செப்பல் கழட்டி விட்டு பூவெல்லாம் வாங்குவோம்ல, அந்த பூஜை தட்டு, அதுக்குமே நான் தான் காசு கொடுத்தேன். நிற்கிறேன், இவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் நம்மளே வாங்கிடலாம் அப்படின்ட்டு பர்ஸ் வச்சுட்டு தானே இருப்பேன் எப்போவுமே. நான் செல்ஃப் மேடு பர்சனுங்கிறனால எப்போ பார்த்தாலும் பர்ஸ் வச்சுட்டே தான் இருப்பேன், யாரையுமே நம்ப மாட்டேன். அதனால் நான் பர்ஸ்லேருந்து கொடுத்தேன். எனக்கு அது வியர்டாக தான் தெரிஞ்சு, என்னடா கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நம்மளே செப்பல் ஸ்டாண்டுக்கு காசு கொடுக்குறோம், நம்மளே கோயிலுக்கு உண்டியலில் கூட நம்ம தான் காசு போடுறோம், இந்த ஆள் எடுக்கவே மாட்டேங்கிறானே பாக்கெட்லேருந்து அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. மொய்யும் கொடுக்கல, மொய்யும் நான் தான் வச்சேன். அப்புறம் இல்லை, மொய் மாமியார் கொடுத்துட்டாங்களான்னு தெரியல, கடைக்கு வந்துட்டு இருந்த பொண்ணுங்கிறனால அது ஞாபகம் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே மச்சாண்டாரோடது கல்யாண நாளோ பர்த்டேவோ ஏதோ ஒன்று வந்துச்சுறாங்களே. அப்போ வந்து 700 வாங்கிறது என்னோடய டியூஷன் குழந்தைங்களோட ஃபீஸில் 17 பேர்த்துக்கு ஃபீஸே 750 ரூபா வருது. அப்போ 700 நான் வந்து அவங்களுக்கு கல்யாண நாளாக பர்த்டேவான்னு கரெக்டாக தெரில. ஆனால் அது எங்கள் கல்யாணத்தை ஒட்டி வந்தன, 1 மாதம் 2 மாதத்தில் வந்தனால அவங்களுக்கு அந்த 700 ருபீஸ் மச்சாண்டாரோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு தான் நினைக்கிறேன், செப்டம்பரில் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களே மச்சாண்டார் வந்து 1ஆம் நம்பர் கஞ்ச பிசினாரி. நான் கொடுத்தேன்ல, எங்கள் கல்யாண நாளுக்கு எதாவது செய்யணும்ல, இது வரைக்கும் ஒன்றுமே வாங்கி கொடுத்ததில்ல. சாப்பிட்ற பொருளோ எதுவுமே இது வரைக்கும் இல்லை. நான் அங்கே இருந்த வரைக்குமே ஒன்றுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. என் பையனுக்கும் எதுவும் வாங்கி கொடுத்தது கிடையாது. அவங்க குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு அந்த 700 நான் அவங்களுக்கு ஆனிவர்சரியோ பர்த்டேவோ எதுக்கோ கிஃப்ட் பண்ணேன். அப்புறம் கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சுரு அவங்களே. இப்போ அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல ஜாபில் இருக்கார். நல்ல சம்பளம் கிம்பளம் அந்த மாதிரி இருக்க ஜாப் தான். ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து அவர் கூட சேர்ந்த கொலீக்ஸ் எல்லாம் நிறைய அசட் வாங்கியிருக்காங்க. எங்கள் மாமனாருக்கு வந்து கேம்பிளிங் பண்ணுவார், அவர் வந்து சீட் ஆடுவார். சீட் ஆடி ஆடி நிறையா காசு வந்து விட்டுட்டார் வேலை செய்யும் போதே. அதனால தான் எங்கள் அம்மா வந்து சீட் ஆடுற ஒரு ஃபேமிலியில் வந்து கொடுத்தா நடுத்தரில் நிற்பேன், பையனும் சரியாக படிக்கலை, அப்படி தான் எங்கள் அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு சொந்த அண்ணனாக இருந்தாலும் அவன் வந்து சீட் ஆடுறான், அவன் இருக்க போஸ்ட்டுக்கு நல்லா நிறையா சொத்து வாங்கலாம், ஆனால் பாரு ஒரே ஒரு வீடு தான் கட்டி வச்சுருக்காரு 5.5 சென்ட்டில். அப்புறம் மேலே ஒரு ரூம் வந்து ஒரு வீடு, ஒரு 2 ரூம் மாதிரி, அது வந்து எக்ஸோட மல்லிகை கடையில் இருந்தானே ஆட்டையை போட்டு கட்டினது. அப்புறம் மேபி அந்த எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, எங்களோட கல்யாணம், மச்சாண்டாரோட ஜாம்னு நிச்சயம், அப்புறம் ஜாம்னு கல்யாணம் எல்லாம் அப்புறம் மேலே ரூம் எடுத்தது எல்லாமே இந்த 3.5 லட்ச ரூபா கடையில் வந்து அட்வான்ஸாக காசு வாங்கிட்டு அந்த இது மாதிரி டெய்லி கலெக்ஷன் மாதிரி வாங்கி எக்ஸை சிக்க வச்சது வந்து மேபி இந்த செலவெல்லாம் பார்க்குறதுக்கு தான். ஏன்னா எங்கள் எக்ஸ் மாமனார் வந்து நிறையா சீட்டில் காசை விட்டுட்டார்.
அப்புறம் அந்த அந்த ஒரு வீடு தானே இருக்குது. நாங்கள் இருக்கிறது சொந்த வீடு. கீழே டபுள் பெட்ரூமு, மாமனார் பெட்ரூமும் என் பெட்ரூமும் உள்ளேயே ஹால் இருக்குது. ஹாலுக்கு பக்கத்துலேயே அந்த அட்ஜசன்ட்லேயே 2 பெட்ரூமும் வருது. மச்சாண்டாரது மட்டும்தான் என் எக்ஸிட்டேருந்து ஆட்டையை போட்ட எக்ஸிட்டேருந்துன்னா அந்த கடையில் இது பண்ணது, டெய்லி கலெக்ஷன் கடையை நம்பி. மேலே ரூம் 2 ரூம் எடுத்திருக்காங்க. கிச்சன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூம் இருக்கும். அங்கே வந்து அவங்க மச்சாண்டார் ஒய்ஃபும் அவங்களும் இருக்கிறாங்க. நான் வந்து அந்த ஃபஸ்ட் பெட்ரூமில் இருக்கிறேன். செகண்ட் பெட்ரூமில் மாமனார், சைடில் வந்து ஹால் வரும். அப்படி நாங்கள் இருக்கிறோம். அப்புறம் ஒரு வாரம் பார்த்தேன். ஒரு வாரத்தில் நான் இங்கே வீட்டுக்கு வரணும். சனி ஞாயிறில் நான் டெய்லரிங்கு பார்லரு பார்க்குறதுக்கு வேண்டி வரணும். ப்ளவுஸ் ரிட்டன் கொண்டு வந்து கொடுக்கணும். ப்ளவுஸு அப்போ ஸ்டிச்சிங் பண்ணல. அப்போ வந்து ஒரு 10-15 நாள் ஸ்டிச் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் கழித்து தான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் மெஷினு. அப்போ ஆனால் பார்லர் ஏதாச்சும் பார்க்கணுமில்ல, அப்புறம் வர ப்ளவுஸை வாங்கிட்டு போகணும்ல வர வாரம். அப்போ நான் அந்த ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணேன், என்ன எப்படி லைஃப் போகுது அப்படின்ட்டு. எக்ஸ் வந்து நீ வந்து வேலையை மூட்டையை கட்டி வை, அவங்க வீட்லேயுமே அவங்க அப்பா வந்து பார்லர் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். இவரும் மூட்டையை கட்டி வச்சிரு அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், இவர் வந்து சம்பாரித்து என்னோடய தேவைங்கள்லாம் பூர்த்தி பண்ணுறாரு, நாளைக்கு குழந்த பிறந்துச்சுன்னா பார்த்துக்குவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா தான் நான் வந்து பார்லரை க்ளோஸ் பண்ணுவேன். இல்லைன்னா டெய்லரிங்கும் பார்லரும் போயிட்டே தான் இருக்கும். கிளாஸ் எடுக்க முடியாதுல்ல இங்கே இருக்கிறனால, அப்புறம் டியூஷனும் எடுக்க முடியாதுல்ல, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அங்கேயும் பார்லர் போட்டுடலாம், வீட்டோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் என்னோடய ஐடியா. அதுக்கு நான் அந்த 1,20,000 என்கிட்ட இருந்துச்சுல்ல, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு. அதை நான் போகும்போது வரும்போது கொஞ்சம் ஒரு 500 200 அந்த மாதிரி சேர்த்து நான் அப்புறம் முகூர்த்தத்துக்கு போனால் கொஞ்சம் காசு வரும்ல, அப்போல்லாம் 3000 4000 வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் பேங்க்கில் போட்டு வச்சு ஒரு 1,40,000 45 அந்த மாதிரி சேர்த்துட்டேன். அங்கே பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா 25 ரூபா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஒரு வாரம் நான் அப்சர்வ் பண்ண இவங்க வந்து மாமியார் வந்து எங்களோட துணியும் துவைக்கிற மாதிரி ஆயிரும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அது வரைக்கும் வேலைக்காரி போடாமல் வாஷர் விமன் துணி துவைக்கிறதுக்கு மட்டும் ஆள் போட்டாங்க. சைடில் நிறைய இடம் இருக்கும், கார் பார்க்கிங் பெருசாக இருக்கும், அதனால அங்கே டேப் இருக்குது. அங்கே துணி துவைக்கிறதுக்கு 3 பேரும் 3 ஜோடி, மாமனார் மாமியார் நான் மச்சாண்டார் ஃபேமிலி, நாங்கள் 6 பேர் இருக்கோமா கப்புள்ஸு. 6 பேர்னா 6 மெம்பர்ஸ், 3 பேர். அப்போ எங்களோட துணி எல்லாமே அவங்க வாஷர் விமனே துவைக்கிற மாதிரி. அதனால தானே அந்த பெட்ஷீட்டில் பிளட் ஆனதெல்லாம், ஃபஸ்ட் நைட்டோட பிளட்டெல்லாம் அவங்க தானே க்ளீன் பண்ணாங்க வாஷர் விமனு. அப்போ இருந்தாங்க. அப்புறம் மாமியார் தான் கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க. டே 2லேருந்தே டீ போட்டாலோ எது பண்ணாலோ பால் நிறையா ஊற்றுற, எண்ணெய் நிறையா ஊற்றுற அப்படின்னு மச்சாண்டார் பொண்டாட்டியும் கிச்சனில் போக விட மாட்டாங்க, எங்களையும் போக விடாமல். அவங்க வந்து அவங்களோட ராஜ்யம், அவங்க தான் சிக்கனமாக செலவு பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க வந்து சோத்தில் எல்லாத்தையும் கட்டி வச்சிடலாம், சமையலில் வந்து கட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அது பழைய காலத்து ஆட்கள்லாம் அப்படி தானே இருப்பாங்க. அந்த மாதிரி கிச்சனுக்குள்ளேயும் சரியாக போக விடலையா. அப்புறம் எங்கள் மாமனார் ஃப்ரீயாக இருந்தார்னா மத்தியானத்துக்கு மேலே வந்துட்டு அவரும் டிவி நாடகம், அந்த 10 மணி வரைக்கும் நாடகம் போயிட்டே இருக்கும் நைட்டு. ஒரு தடவை மத்தியானம் போட்டாங்கன்னா கண்டினியூஸாக நாடகம் பார்த்துட்டே இருப்பாங்க. மாமியாரும் அப்படி தான், நாடகம் பைத்தியம். எல்லாம் நாடகம் பார்த்துட்டே இருப்பாங்களா. நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோன்னா எப்போ பார்த்தாலும் இதே நாடகமே ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்னைக்காச்சும் நாடகம் பார்க்காம விட்டாங்கன்னா தான் நம்ம ஹிந்தி சீரியலோ வேறு ஹிந்தி சாங்ஸோ ஏதாச்சும் பார்க்க முடியும். எனக்கு சாங்கெலாம் பார்க்க மாட்டேன், நாடகம் வேணால் ஏதாச்சும் 1 2 பார்த்துட்டு தான் இருந்தேன். இல்லைன்னா அவங்க கூட உட்காந்து நாடகம் பார்க்குற ஆரம்பிக்கிறேன். அப்புறம் அப்புறம் என்னாச்சு, ஒரு வாரம் போர் அடிச்சு போச்சு. சமைக்கவும் விட மாட்டேங்கிறாங்க, துணி துவைக்கவும் விட மாட்டேங்கிறாங்க. வாரத்தில் டெய்லி 5 நிமிஷம் கூட்டிடுவேன். கூட்டுறது வந்து நான் தான் கூட்டுவேன் கீழே இருக்க வீட்டை. மாப் பண்ணுறது வந்து ரூல்ஸு. மேலே அந்த அம்மா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மேடம் வந்து மாப் பண்ணும், ஒரு வாரம் நான் மாப் பண்ணும். அப்போ உங்களுக்கு அப்படி பிரித்து விட்டாங்க மாமியார் 2 மருமகளுக்கும். சரி வேலை இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பரிமாறுறது அவங்கவுங்க புருஷனுக்கு அவங்கவுங்க பரிமாறிக்கிறாங்க அப்படின்ட்டு போர் அடிக்குது அப்படின்ட்டு சரி கடைக்கு போகலாம், நம்ம ஃப்ரீ டைமில் வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தக்காளி வெங்காயம் உரிக்க சொன்னாங்கன்னா அதை மட்டும் உரிச்சிட்டு கிச்சன் வேலையை
முடிச்சுட்டு சரி ஃப்ரீ தானே சமையல் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:30 மணி அப்படி நான் வந்து எக்ஸோட கடைக்கு போய் உட்காரலாம் கொஞ்சம் நேரம், நம்ம வியாபாரம் வேணால் பண்ணலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தானே தோணும், கல்யாணம் ஆன புதுசுலலாம் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு தானே தோணும். அப்போ சரின்ட்டு அங்கே போயிடுவேன். போயிட்டு 52 கிலோ தான் இருந்தேன் கல்யாணத்தப்போ. அவர் நல்லா பல்காக இருந்தார். அவர் 75-80 கிலோ இருந்தார், நல்லா தொப்பை கிப்பை வச்சுட்டு. அப்புறம் இது கடையில் போய் நல்லா பாதாம் மில்க்கு, அப்புறம் முந்திரி திராட்சை அந்த 5 ரூபா 10 ரூபா பேக்கெட் இருக்கும்ல அதை எடுத்து சாப்பிடுன்ட்டு பாசத்தில் புருஷன் சொல்ல நான் அதை எடுத்து சாப்பிட, கடலை பர்ஃபி அந்த மாதிரி சாப்பிட. அப்புறம் பார்க்குறேன் இந்த மேடம் வந்து மச்சாண்டார் பொண்டாட்டி வந்து ஒரு நெயில் பாலிஷ் வாங்கணும், ஒரு மருதாணி வாங்கணுன்னா கூட அவங்க 2 பேரும் ஜாலியாக வெளியே நிறைய போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் 6 மணிக்கோ 7 மணிக்கோ வந்துடுவார். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான், நிறையா கடை வீதிக்கு போவாங்க. ஆனால் அங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க மேடமு. மளிகை கடையில் சொல்லி ஒரு பாக்ஸ் அப்படியே மருதாணி வந்துடும். அந்த மேடம் 2 எடுப்பாங்க, மிச்சம் வந்து காஞ்சி கருவாடாய் அங்கேயே கிடக்கும். யார் மளிகை கடையில் வந்து இது வாங்குவா மருதாணி? அதே மாதிரி தான் நெயில் பாலிஷ் பிராண்டட் தான் மேடம் போடுவாங்க. அதனால் பிராண்டடு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு அது அப்படியே கிடக்கும். இவங்க ரெண்டு நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ராவாக வந்து தேவையில்லாதெல்லாம் வாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. இது வந்து பெரிய குற்றம் கிடையாது. ஆனால் இது அவங்களோட சொந்த ஹஸ்பண்டாக கடை வச்சுருந்தாங்கன்னா இதை பண்ணுவாங்களா? ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஒரு மணி நேரம் ரிலீவ் பண்ணி விட்றாரு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரிலீவ் பண்ணுறாரு மச்சாண்டார். மத்தியானம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாமியார் இருக்காங்க. அந்த ஜம்பத்தில் என் புருஷனும் உட்காரான்ல, அப்போ எனக்கு உரிமை இருக்குது கடையில் அப்படிங்கிற மாதிரி அவங்க தனியாக இப்படி எக்ஸ்ட்ராவாக மாதத்துக்கு ஒரு 100 ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொருள் வர வச்சுட்டு இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டைப்பர் கூட மேடம் இங்கே தான் வாங்குவாங்க, மெடிக்கல்லாம் வாங்க மாட்டாங்க. கொழுந்து டைப்பர் வாங்கி வச்சுருங்க அப்படின்ட்டு டைப்பர் வந்து இங்கேருந்து ஓஸில் தான் போகும் ஃப்ரீ. அதுக்கு எனக்கு காசாக கொடுக்க போகிறாங்க? மச்சாண்டாரே கஞ்சபிச்சினாரி கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் நல்லா இவங்களுக்கு என்ன தேவையோ நைட்டில் உப்புமா கிப்மா ஏதாச்சும் காலைல செஞ்சது இருந்துச்சுன்னா வேண்டாம், ஒரு குண்டா நிறையா மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க, தோசை வேண்டாம் இட்லி வேண்டாம் அப்படின்ட்டு ஆனா இங்கே வந்து நூடுல்ஸ் எடுக்கிறது. அந்த மாதிரி வீட்டுக்கு தான் வந்து 3 கப்புள்ஸ்க்கும் சேர்த்து சாப்பாடு செலவு வந்து ஒரு 8,000 ரூபா 8,500 அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ரோகில். அப்புறம் கடைக்கு நான் அந்த ஒரு வாரம் போனேன்ல, 4வது நாளோ 5வது நாளோ நான் வந்து கடைக்கு போகிறேன். இல்லை ஒரு வாரம் கழித்து போனேன்னு ஞாபகம் இல்லை. ஆமாம் 4வது நாள் கடைக்கு போகிறேன். கடைக்கு போகும்போது என்னோடய எக்ஸு சொல்கிறாரு வீட்டுக்கு வந்து, நீ வந்து கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு 4வது நாளே சொல்கிறாரு. எனக்கு புரியல எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாரு. 4வது நாளே வர வேண்டாம் அப்படின்ட்டு எதுக்குடா சொல்கிறாரு அப்படின்னா, முட்டை வெங்கட் வருவான், அவன் வந்து பேசுகிறான், பேக்கரிக்காரங்களாம் வந்து பேசுகிறாங்க உன்ட்ட, அதனால வர வேண்டாம் அப்படின்னு. அங்கே தான் சந்தேகத்தோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன். சந்தேகத்தோட ஸ்டார்டிங் வந்து அங்கேருந்தான். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்போ நான் கடைக்கு போகிறேன்னு வைங்களேன், 11:30-12 மணிக்கு போகிறேன். அப்போ அந்த முட்டை வெங்கட்டுன்னு முட்டை வைக்கிறதுக்கு வருவாங்கள்ல, அந்த முட்டை தனியாக கொண்டு வந்து வைப்பாங்களே ட்ரேவா, ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்கள்ல. அப்புறம் பேக்கரிக்காரங்க வருவாங்களே, எல்லாருமே என் கல்யாணத்துக்கு வந்தவங்க தான். என் கல்யாணத்துக்கு வந்து தான் எனக்கு அவங்கள தெரியும். இவர் கல்யாண ஸ்டேஜில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்போ அவங்க வந்து அது எப்படின்னா, கடை வந்து முன்னாடி ஒரு சின்ன போர்ட்டிகோ மாதிரி இருக்கும், ஒரு 2 பைக் நிப்பாட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப்பில் மேலே ஏறினா தான் கடை. அந்த ஸ்டெப்பில் தான் எல்லோரும் நின்று வாங்குவாங்க. அப்போது வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் அந்த பால்கனி சின்னதாக இருக்குல்ல, அது வந்து காம்பவுண்டுக்குள்ளே ஒரு கேட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த சிமெண்ட்டு தரையில் ஏதோ பெஞ்ச் இருக்குமா என்னன்னு தெரில, அங்கே அந்த பசங்கள்லாம் உட்காந்துட்ருப்பாங்க. நான் போனேன்னா ஒரு 11:30-12 மணி அந்த மாதிரி போகிறேன்னா, குளிச்சு கிழிச்சு சாரி கட்டிட்டு மேக்கப்பெல்லாம் போட விட மாட்டார். கல்யாணம் பண்ணியே நான் அப்போ லிப்ஸ்டிக்லாம் போடவும் மாட்டேன், நானும் போட மாட்டேன், அவரும் விடவும் மாட்டார். அதெல்லாம் பிடிக்காதுன்னு முதலே சொல்லியாச்சு. அதனால நான் மாறிட்டேன் அவருக்கு வேண்டி. அப்புறம் உள்ளே போனோன்னே, அண்ணி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துருக்காங்களா, அதனால சொல்லுவாங்க அந்த பசங்க, அண்ணி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, ஃபோன் பண்ணிங்களா, அந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து யதார்த்தமாக கேட்குறது தானே, இதில் என்ன இருக்குது கேட்டாங்கன்னா, ஆமாம் ஃபோன் பேசினேன் அப்படின்னு சிரிச்சிட்டு நான் வந்து உள்ளே போயிடுவேன். கடைக்குள்ளே கல்லாக்குள்ளே அங்கே போயிடுவேன். உள்ளே ஃப்ரிட்ஜு பக்கத்தில் போய் உட்காந்துக்குவேன். அப்போ நான் ஒன்றும் பல்ல இழிச்சிட்டு அவங்கள்ட்ட ஒன்றும் நான் ஃப்ளர்ட் பண்ணல, அவங்களும் என்கிட்ட வந்து ஃப்ளர்ட்லாம் பண்ணல. ஆனால் இவனுக்கு வந்து என்னென்னா, எங்கே அடுத்தது வந்து ஃப்ளர்ட்டிங் வந்துடுமோ, அடுத்தது ஃபோன் நம்பர் வாங்கிடுவாளோ
அந்த மாதிரி ஏதோ அப்படி நினச்சிட்டான் போல் இருக்கு. ஆக்சுவலி டிஓடி தான் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்காரர் தான் இது வச்சுட்டு இருந்தார், ரிலையன்ஸ் அந்த 500 மொபைல், பட்டன் மொபைல். ஏன்ட்டெல்லாம் மொபைல் கிடையாது. டிஓடியில் அம்மாட்ட பேசுகிறது தான், இவரோட மொபைல்லேருந்து பேசுகிறது தான். நான் அப்போல்லாம் மொபைல் வாங்கலை. அப்புறம் இப்படி தான் சந்தேகம் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது கூட பெருசாக தெரில. வர வேண்டாம் கடைக்கு அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு நான் ஒரு 15 நாளோ இல்லை ஒரு மாதம் கழித்து நாடகம்லாம் இவங்க கூட உட்காந்து பார்த்துட்டு, சரி அவர் தான் வர வேணான்னு சொல்லிட்டார்ல அப்படின்ட்டு மற்ற நாடகம் பார்க்குற வேலையை தான் பார்த்துட்டு, இல்லைன்னா ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு தூங்குறது. ஆமாம், மத்தியானம் தூங்குற பழக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வேலையாக இருப்பேன். அங்கே ஃப்ரீயாக இருக்கவும் தூங்கிடுவேன். எவ்வளோ நேரம் அப்படியே உட்காண்ட்ருக்கிறது. அப்புறம் ஒரு மாதம் கழித்து கரெக்டாக வீட்டிலேருந்து மெஷின் வந்து எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா அது சும்மா இப்படி மேலே கழட்டுறது தானே. நான் இங்கே கிளாஸ் எடுத்தனால ஒரு உஷா மெஷின் எங்கள் அம்மாவோடது, இன்னொன்று நான் வாங்கின மெரிட் மெஷின் 8000 சில்லறைக்கு. அதில் அந்த உஷா மெஷின் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒன்று இங்கே இருக்கட்டும், ஏன்னா அப்பப்போ வந்தேன்னா இங்கேயும் தைச்சிடலாம்ல, ஏதாச்சும் ஒன்று சின்னதாக தைச்சி கொடுத்துர்லாம்ல, ஒரு சாதா ப்ளவுஸ் தைச்சிடலாம், மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ப்ரோக்ராம். அப்புறம் ஒரு மாதம் கழித்து கரெக்டாக மெஷின் பொள்ளாச்சியில் கொண்டு போய் எங்களோட பெட்ரூமு ஒரு 10க்கு 11 ரூமு, அதனால் அதில் போட்டுவிட்டாச்சு மெஷின். ஒரு கார்னரில் நல்லா வெளிச்சமாக போட்டுவிட்டாச்சு. நார்மல் மெஷின் தானே, பெடல் பண்ணுறது தானே, மோட்டர் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் அதில் வாரம் இங்கே சனி ஞாயிறில் வருவேன். சனிக்கிழமை காலைல அவர் ஏற்றி விடுவார் பஸ்ஸில். எனக்கு பஸ் ஏற தெரியாதுன்ட்டு ஏற்றி விடுவார். டைரக்ட் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், அது என்ன பஸ்ஸுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை உக்கடை வந்துட்டு உக்கடத்துலேருந்து மாற்றி வருவானான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பஸ்ஸு அதில் ஏற்றி விடுவார். அப்புறம் சீக்கிரம் ஏற்றி விட்டுருவார். 6 மணிக்கெல்லாம் நான் பஸ் ஸ்டாண்டில் இருப்போம் 2 பேரும். ஏன்னா 6 மணிக்கு மேலே கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு ஏற்றி விட்டாங்கன்னா இங்கே வரும்போது 7:30 அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நெகமா வழியாக தான் வரும். அப்போ இந்த ஷார்ட்கட்லாம் இல்லை, நெகமா வழியாக வரும்னு நினைக்கிறேன். தடகுன்னு வரும். ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும். குண்டும் குழியுமாக கேவலமாக இருக்கும். வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கும் காலங்காத்தால். அப்படி வந்துட்டு இருப்பேன் வரவங்களே. சனி ஞாயிறு வருவேன், பார்லர்து வர்றது சம்பாதிப்பேன், ப்ளவுஸ்து இங்கே சாதா ப்ளவுஸ் தைப்பேன். எங்கள் அம்மாது ப்ளவுஸ் தைக்க சொல்லுவாங்க. எனக்கு சொல்லி கொடுக்காத அம்மா அப்புறம் கொஞ்சம் மங்கிருமில்ல, சாலேஸ்வரம் வந்துருச்சுல, கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோம்பேறி ஆயிடுச்சு. நான் தைக்க ஆரம்பித்தோன்னே அப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மாவுக்கு சோம்பேறி ஆயிடுச்சு அவங்களோட ப்ளவுஸ் தைக்கிறது. ஆர்டர் கொடுத்துருவாங்க, எனக்கு பிளாக் கலர் ப்ளவுஸு இத்தனாம் தேதி வேணும், 3 நாள் கழிச்சு வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுப்பாங்க எங்கள் அம்மா. நான் லொங்குன்னு போய் லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து என் சொந்த காசில் எடுத்துகிட்டு வந்து, அம்மாட்ட நான் காசாக கேட்க முடியும், எடுத்துகிட்டு வந்து நான் தைப்பேன். எங்கள் அம்மா எவ்வளோ குருவாலிட்டி பண்ணியிருக்காங்க தெரியுமா. இங்கே லூஸாக இருக்குது, கழுத்து இப்படி லூஸாக இருக்குது அப்படின்ட்டு பெரிய ஷோ காமிப்பாங்க. ஒரு நாள் கூட என் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சிருக்க, சொன்ன டைம் கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னுலாம் சொன்னதே இல்லை. வந்துடுவார். இங்கே வீட்டில் ஒரு கொசு இருக்கே 42 வயசில், தூங்கலையா இவர் வந்து தூங்க வேண்டியதானே, யார் கட்டி பிடிச்சிட்டா உட்காண்ட்ருக்கேன், கேம் விளாண்டுட்டு உட்காண்ட்ருப்பார். இப்போ வந்து ஞானோதயம் வந்துருச்சு, எங்கடா தூங்கலையா அப்படின்ட்டு. அப்புறம் நான் தூங்க சொல்லிட்டேன். நான் தூங்கிடுவேன். அடுத்த நாள் மத்தியானம் டைம் கிடைச்சுன்னா இவர் தூங்க மாட்டேங்கிறாரு, தூங்காமே இப்படி உட்காண்ட்ருப்பார் ஐயா. அப்புறம் ஒருவங்களே ஒரு நாள் கூட எங்கள் அம்மா வந்து ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. சாகிற வரைக்கும் ப்ளவுஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஆனால் ஸ்கூலில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, யார் தைச்சி கொடுக்குறாங்க மேடம் அப்படின்ட்டு. டீச்சர்ஸ் வந்து 80 குழந்தைங்க 100 குழந்தைங்க வரைக்கும் இருந்தாங்க. அப்போ ஒரு 6 டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 டீச்சர்ஸும் கேட்பாங்க, என்ன உடனே புது ப்ளவுஸ் போட்டு வரீங்க, தெரியும்ல ப்ளவுஸு போட்டு வந்திருக்காங்க புது சாரீ அப்படின்ட்டு. அப்புறம் எனக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச சாரியும் இவன் வந்து சாரியும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். போய் ஒரு வாரத்துலேயே சாரி கட்டாத, 52 கிலோனாலும் சைடில் தெரியுதாமா, பிரெஸ்ட் பெருசாக இருக்காமா தெரியுதாமா, வயிறு தெரியுதாமா, இடுப்பு தெரியுதாமா அப்படின்னு லொல்லு பண்ணி நீ வந்து சாரியை கட்டக்கூடாது, எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு நான் சாரி கட்டுறதில்ல. ஒரு 30-35 சாரி எடுத்திருப்பேன். அந்த நார்மல் சாரி அப்புறம் பட்டு சாரி எல்லாம் சேர்ந்து 35 சாரி தான் எடுத்திருப்பேன். அந்த கல்யாண டைமில் தான் ஒரு 6 மாதமாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் எங்கள் அம்மாட்ட கொடுத்தோன்னே நான் வந்து ஒல்லியாக இருந்தேன். எங்கள் அம்மா அப்போ 80-90 கிலோ இருந்திருப்பாங்க, நல்லா உருளைக்கட்டையாட்டம். இப்போ நான் இருக்கிறேன்ல, இப்போ நான் எங்கள் அம்மா மாதிரி தான் இருக்கிறேன். அதனால் நல்லா உருளைக்கட்டையாட்டம் இருக்கனால ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு என்னோடய சாரிக்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரின்னு நானும்
வாரத்தில் ஒரு ப்ளவுஸோ 2 ப்ளவுஸோ நானே அங்கே போய் தைப்பேன், இங்கே வந்து தைப்பேன், கிளைண்ட்டோடது வாங்கிட்டு போய் தைப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படி கேட்டோன்னே ரெஃபர் பண்ணியிருக்காங்க, என் பொண்ணு தான் தைச்சி கொடுப்பா அப்படின்னு. அங்கே பீத்திக்குவாங்களோ என்னமோ தெரியல, என் பொண்ணு தான் தைச்சி கொடுத்தான்னு அங்கே ப்ரௌடாக சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் டீச்சர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க எங்கள் அம்மா. அப்போ டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு வாரம் கேப்பில் திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவேன். லைனிங் ப்ளவுஸ் தான் கொடுப்பாங்க. அப்புறம் யூனிஃபார்ம் சாரீ எடுத்தாங்கன்னா எல்லாருமே 6-7 பேர் எங்கள் அம்மாவோட சேர்த்து 7 பேர் என்கிட்ட தான் லைனிங் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. யூனிஃபார்ம் சாரியெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி சில்க் மெட்டீரியல் மாதிரி தானே எடுப்பாங்க. வருஷத்தில் ஒரு தடவை ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறது எங்கள் அம்மா. அதனால் நல்லா எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் தான் டீச்சர்ஸ்க்கு வந்து தைச்சி கொடுப்பேன். அப்புறம் திருப்பி இங்கே வாங்க கல்யாண வாழ்க்கைக்குள்ளே. அப்புறம் சாரி எல்லாம் கட்ட வேணான்னு சொல்லிட்டானா எல்லாம் தான தர்மம். எங்கள் அக்கா சிலவங்கெல்லாம் டீச்சராக இருக்காங்களே, லீவுக்கு என்னை பார்க்க வந்தாங்க வச்சாங்க, ஊட்டி போகிறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 1-2 தானம் பண்ணிடுவேன். இப்படியே கொடுத்து என்கிட்ட சாரீ கலெக்ஷனே இப்போவுமே ஒரு 30 சாரீக்கு மேலெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நான் நடுவில் எடுக்க ஆரம்பித்தேன் ஒன்றா. அவன்கிட்டருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கவே ஆரம்பித்தேன் சாரீலாம். அந்த மாதிரி இப்படி சொல்லிட்டானா. அப்புறம் வெயிட்டும் சாப்பிடும்போது மட்டும் என்ன பண்ணுவான்னா, நான் 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா திருட்டுத்தனமாக இன்னொரு சப்பாத்தி வச்சிருவான். எனக்கு தெரியும் வச்சுருக்கான்ட்டு, ஆனால் பாசம் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் முக்கிடுவேன். அப்புறம் அங்கே பெருசாக வேல்யூம் இல்லையா மாமியார் வீட்டில், நல்லா தூங்கி பழகிட்டேன். எவ்வளோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போய் தைக்க முடியும்? ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் தானே. சில பேர் கலந்துக்கிட்டாங்க. டெய்லரிங்க்கும் துணி கொடுக்க மாட்டாங்க. கிளைண்ட்ஸும் நிறையா லாஸ் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட் 5 பேர் இருந்தாங்க, யாருமே ஸ்டூடெண்ட்டும் இல்லை. நான் தான் கல்யாணம் பண்ணி இங்கே வந்துட்டேன்ல. இன்னுமே நிறைய பேர் நான் பொள்ளாச்சியில் தான் இருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க வரவங்களே. அப்படியெல்லாம் இருக்காங்க கிளைண்ட்ஸு. அப்புறம் வீடியோ பார்த்து வர கிளைண்ட்ஸும் இருக்காங்க. நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்கீங்க கல்யாணம் பண்ணி நினச்சோம், இப்போ தான் வீடியோ பார்த்து சூலூர் வந்துட்டீங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வர்றவங்களும் நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் எங்கே வெளியே போனாலும் அப்புறம் என்னாச்சுன்னா கரெக்டாக 3 மந்த்ஸில் வந்து இந்த மேடம் வந்து அந்த மாதமே கன்சீவ் ஆகிட்டாங்களே. என் மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து அந்த மாதமே கன்சீவு. நான் ஜூனில் எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னா அவங்க ஜூன்லேயே கன்சீவ் ஆகிட்டாங்க லாஸ்ட்டில். எனக்கு ஃபஸ்ட்டு வீக்கில் கல்யாணம், இவங்க வந்து லாஸ்ட் வீக்கில் கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் கரெக்டாக 3 மாதம் தான் வித்தியாசம் கன்சீவ் ஆகிறதுல. ஆனால் மாமா பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்ட்டு என்னோடய தாய் மாமா ஒருத்தர் லேட்டாக குழந்த பிறந்தனால, ஐயோ குழந்த பிறக்காது, நீ இவனை கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் இங்கே வாரம் வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். மேக்கப் வந்துச்சுன்னா வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். எல்லாரும் என் வயிற்றை பார்த்து எனக்கு வெயிட் வேறு போடுதா, இவன் நிறையா சாப்பிட வைக்கிறான்ல, அதில் வெயிட் போட்டு இவன் எக்ஸ்ட்ரா இப்படி சாப்பிட வைக்கிறான்ல. அப்புறம் அதில் கொஞ்சம் சந்தோஷத்துலேயும் எப்படி இருந்தாலும் கல்யாணம்னா அது சந்தோஷமோ இல்லையோ அது ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிறது தானே. யாரை லவ் பண்ணுமோ அவங்களவே கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என் சைட்லேருந்து நான் வந்து அதை பெருசாக நினச்சிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி போனதே பெரிய விஷயம், ஏதோ சம்பாதிக்கிற, ஏதோ வேலைக்கு போகிறான்ல, ஃப்ரீயாக உட்காரல வீட்டில், எனக்கு கொடுக்குறானோ கொடுக்கலையோ அப்படி நான் நினச்சிக்கிட்டேன். சோம்பேறி இல்லாமல் ஏதோ காலையில் 5:30 மணிக்கு பால் பேக்கெட் எடுத்து போட்டால் அப்புறம் நைட்டு 11:30 தானே வீடு வந்து சேர்றான். ஹார்ட் ஒர்க்கராக இருக்கான்ல, காசு கொடுக்குறானோ இல்லையோ ஹார்ட் ஒர்க்கராக இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்புறம் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு சண்டே அவனோட சொப்ன சுந்தரி எடுத்துகிட்டு வருவான் கல்யாணத்தப்போ சீன் காமிக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து குவாலிஸ் வண்டி வரைக்கும் வச்சுருக்கோமா, மஹேந்திரா வேனு, மஸ்தா வேனு, குவாலிஸ் இருக்குது தம்பிட்ட, டிரான்ஸ்போர்ட் இருக்கனால. அதனால அவனும் சீன் போடுறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு கார் வாங்கினான் 35,000க்கு, அம்பாஸ்டர், ப்ளூ கலர் அம்பாஸ்டர். அதை வாங்கி கேனத்தனமாக அதுக்கு ஒயிட் பெயிண்ட் அடித்து அதுக்கு எவ்வளோ செலவுக்கு நான் காசு கொடுத்தேன். அதுக்கு இல்லை அவங்க வீட்லேயே, ஆமாம் அவங்க வீட்லேயே அப்புறமா அடித்தான். அந்த கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் அந்த ப்ளூ பெயிண்ட்டு இருக்க விடாமல் அந்த மெட்டாலிக் ப்ளூ இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது 35,000 வாங்கி எனக்கு தெரிஞ்சு நிறையா காசு வந்து அதில் அவன் போட்டானா அவங்க அப்பாவும் சேர்ந்து போட்டாரா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சீன் போடுறதுக்கு ஒயிட்டாக மாற்றினாங்க. எந்த கேன பயலாச்சு பழைய அம்பாஸ்டர் 35,000 வாங்கி 1,00,000க்கு பெயிண்ட் அடிப்பானா, பெயிண்ட் அடித்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சொப்ன சுந்தரியை. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பெயிண்ட்லாம் அடித்தாங்க. அப்புறம் அந்த வண்டிக்கு வந்து இங்கே வந்துட்டு போகிறது நான் என்னோடய சொந்த இதுக்கு வரேன் பாருங்க, நான் தானே சம்பாதிச்சு நான் தானே திங்கிறேன், அதனால நான் தான் டீசல் போடணும். 2,500 2 நாளுக்கு சம்பாரிச்சேன்னா 500 பக்கம் டீசலே போயிடும். ஏன்னா கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியல டீசல் கணக்கெல்லாம், இல்லை 1000 வரைக்குமே போயிருமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நிறையா காசு வந்து டீசல்லே போயிடும்.
அப்புறம் எல்லாரும் சொல்லி சொல்லி வயிறு பெருசாகிட்டு இருக்குது, கன்சீவாக இருக்கியான்ட்டு 2 மாதம் தள்ளுறதுக்குள்ள அந்த 3ஆவது மாதம் பீரியட்ஸ் நிற்கிறதுக்குள்ள எல்லாரும் கேட்டு 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 கன்சீவாக இருக்கியா வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு 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 எனக்கு புளிச்சிருச்சு. அப்புறம் பயமும் வந்துருச்சு. இதுக்கு நடுவில் 1 மாதம் வந்து ஆடியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் என்னை பிரித்து வேற வச்சிட்டாங்க. ஐயோயோ என்னடா இப்படி கேட்குறாங்க. அப்போ தான் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருச்சுல, மான் வேட்டை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் என்னடா இந்த மாதிரி கேட்குறாங்க நம்மளுக்கும் குழந்தை பிறக்காது போல் இருக்கு அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே மன உளைச்சல் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டாக ஆகஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் 30 என்னமோ நினைக்கிறேன், அந்த இல்லை அந்த ஆடி ஸ்டார்ட் ஆகிறது ஆகஸ்ட் 17 என்னன்னு தெரில. ஆனால் அது லாஸ்ட் முகூர்த்தம், ஆடி ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இல்லை ஆடி இல்லை ஆகஸ்ட் லாஸ்ட்டா ஏதோ ஒரு மாதம் வரவங்களே, அக்டோபரா ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த டைமில் ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து மேக்கப் பண்ணுறேன். அந்த பொண்ணுக்கு வந்து கோயிலில் வச்சு மேக்கப்பு, காரணப்பேட்டை கோயிலில் வச்சு மேக்கப்பு, லைட்டு பிஸ்தா க்ரீன் சாரீ, பட்டு சாரீ, ரிசப்ஷனுக்கு மேக்கப் பண்ணுறேன். ஆல்ரெடி முகூர்த்தம் முடிச்சாச்சு காலையில். அப்புறம் நான் எங்கள் அப்பா தான் போய் விட்டுட்டு வந்திருக்காரு, திருப்பி பிக்கப் பண்ணுறதுக்கு வருவார். அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், ஃபுல்லாக இன்ஸ்கர்ட்லாம் ப்ளீட் ஆகி கிடக்குது. அப்புறம் வேறு இன்ஸ்கர்ட்டை போட்டு வேறு துணி கிணிலாம் வச்சு திருப்பி பேடெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி அச்சச்சோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கவலைப்பட்டுட்டே அப்படியே மேக்கப் பண்ணேன். கடைசியில் பார்த்தா எனக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் அதோட லாஸ்ட் பீரியடு 2 பேர்த்துக்குமே அதுக்கு மேலே பீரியட்ஸ் ஆகலை, அப்படியே கன்சீவ் ஆகிட்டாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ண உடனே அடுத்த மாதமே கன்சீவ். எனக்கு 3ஆவது மாதமோ ஏதோ 3 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கிளைண்ட் வரும்போதெல்லாம் அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன். அப்புறம் பேசிகிட்டு இருப்போம், அன்னையோட முடிஞ்சில்ல கன்சீவ் ஆகிட்டோம்ல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருப்போம். இப்போ அவங்க குழந்தையும் பிருத்வி மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ டச்சில் இல்லை அந்த கிளைண்ட்டு. இப்படி வந்து சனி ஞாயிறில் நான் இங்கே வர்றது, மேக்கப் வந்தால் நடுவில் வர்றது, அப்புறம் மேக்கப் வரும்போது இங்கேயே தங்கிட்டு எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போவார் என்னை மேக்கப்புக்கு, அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அப்புறம் 3ஆவது மாதம் முடிஞ்சு கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கன்சீவ் ஆகும்போதுமே அந்த மேடம் இருக்காங்களே மேலே மச்சாண்டார் ஒய்ஃபு, அவங்க கன்சீவ் ஆனால் உண்மை, நான் கன்சீவ் ஆகிட்டு அந்த வெலாசிட்டுன்னு வரும். அப்போலாம் வெலாசிட்டு மாமனார் மாமியார்கிட்ட காமிச்சு 2 லைன் வருது, டாக்டர்கிட்ட காமிக்கல, 2 லைன் வருது, டாக்டர்கிட்ட இனி தான் போகணும், அந்த மேடம்கிட்ட தான் போகிறோம். யார்கிட்ட வர்ஜினா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணானோ அவங்க தான் அவங்க ஃபேமிலி டாக்டர் மாதிரி, அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் காமிக்கணும். அப்போ மச்சாண்டார் பொண்ணாட்டி 2 பேரும் வந்து செக் பண்ணிக்கோங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க, இல்லாமையும் இருக்கலாம் அப்படின்னு பீத்துனாங்க வந்து. அப்புறம் சரின்ட்டு போய் பார்த்தா டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படின்ட்டு. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே ஒரு 1500 என்னமோ அட்வான்ஸ் மாதிரி அவங்க வந்து வீட்டோட கிளினிக் வச்சுருப்பாங்க. அந்த ஆர்ச் இருக்குல்ல பொள்ளாச்சியில், அந்த ஆர்ச் பக்கத்தில், அந்த மேடமோட பேர் மறந்துருச்சு. நான் அந்த சீட் மாதிரி இருக்கும்ல மந்த்லி செக்கப், அது இருந்துச்சுன்னா நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன கிளினிக்கு, அந்த மேடம் பேர் என்ன அப்படின்ட்டு. அவங்க நல்லா கைனகாலஜிஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் காசு வாங்குவாங்க. அந்த ஸ்டார்டிங்லேயே 1500 ப்ளட் டெஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 1500 வாங்கிட்டாங்க. அதுவும் நான் என் கையில் இருந்தான் கொடுத்தேன். அப்போ எனக்கு ரிட்டன் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களே இவனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகி, இவன் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகி, கடைசியில் நம்மளே வந்து நம்ம கன்சீவ் ஆனதுக்கும் நம்ம தான் காசு கொடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு கடுப்பாக இருந்துச்சு. அப்போ கூட கடையிலேருந்து காசு எடுத்துகிட்டு வரல, ஒரு 100 கூட எடுத்துகிட்டே வரல, 1500 போச்சா. அப்புறம் அப்போல்லாம் கேஷ் கொஞ்சம் கையில் வச்சுட்டே இருப்பேன், 2000 3000 அந்த மாதிரி வச்சுட்டே இருப்பேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அப்புறம் கொடுத்தாச்சு, வந்தாச்சு வீட்டுக்கு. அப்போ கூட மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, மச்சாண்டார் பொண்டாட்டியும் அங்கேயே தான் செக்கப் போகிறாங்க. அவங்க மந்த்லி செக்கப் போனாங்கன்னா இந்த வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க பேரை கேட்டுட்டு காசு கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அவங்களே. ஆனால் நான் மட்டும் இழிச்சவை. நான் வந்து அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒன்றுமே காசு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மல்லிகைப்பூ வந்தாலோ ஏதாச்சும் பஃப்ஸு கிஃப்ட்ஸு பொரி அந்த மாதிரி ஏதாச்சும் ரோட்டில் விற்றுட்டு வருவாங்களே, வாங்கலான்ட்டு போனேன்னா இவங்க கிச்சன்லேருந்து காசு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நான் பர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன்ட்டு விட்டுருவாங்க கண்டுக்காமல். அப்படியா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு. ஆனால் மச்சாண்டார் பொண்டாட்டி வந்து எத்தனை கேட்டாலும் திருப்பி கீழே இறங்கி வந்துட்டே இருக்கும். மேடம் வந்து பெரிய மேடம் வந்து காசு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்பா அம்மா வீட்டில் பார்ஷாலிட்டி பார்க்குறாங்கன்ட்டு இந்த ஆளுக்கு அவங்க வீட்டில் பெரிய பையனுக்கு பார்க்குறாங்க, இவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க, பார்ஷாலிட்டி பார்க்குறாங்கன்ட்டு பார்ஷாலிட்டி பார்க்குற 2 பேர் ஜாயிண்ட் ஆனோன்னா ஒருத்தர் நல்லா பாசமாக இருப்போன்னு தான் கல்யாணமே பண்ணேன் மெயினாக. ஆனால்
இங்கே வந்து அதுக்கு மேலே பார்ஷியலிட்டி. மாமியார் மாமனார் பயங்கரமாக பார்ஷியலிட்டி பார்க்குறாங்க. பெரிய பையன் தான் பெஸ்ட்டு, பெரிய மருமக தான் பெஸ்ட்டு, பெரிய பேரன் தான் பெஸ்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்குறவங்களே. ஒன்றும் போய் சண்டையெல்லாம் போட முடியாது. நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நம்ம புருஷன் ஒழுங்காக இருந்தால் தானே நம்ம கேட்க முடியும் அப்படின்னு நான் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்ம எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு நான் என்றைக்குமே அப்படிலாம் திமிராக எதுவுமே அவங்கள்ட்ட கேட்டதே கிடையாது. அப்புறம் இப்படி காசு போயிட்டே இருக்குது. மாதம் 50 ரூபா தான் வாங்குறாங்க மற்ற செக்கப்புக்கு, மந்த்லி செக்கப்புக்கு. 7 மாதம் வரைக்கும் அங்கே தான் காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 50 ரூபா தான் வாங்குறாங்க. ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஸ்கேன் தனியாக பண்ணுவாங்க, தண்ணி நிறையா குடிக்க சொல்லி. அப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது என்ன மெஷின்னே தெரில. ஆனால் அதில் பிருத்திவியை வந்து ஒரு கருப்பு பொட்டு வைக்கிறாங்களே இப்போல்லாம் பிள்ளைங்க, சின்ன பொட்டு, அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜிலேருந்து மாதம் அந்த அம்மா காமிச்சிரும். இது பொட்டு, இது தலை ஸ்கெலிட்டன் வந்துருச்சு, கை கால் வந்து வெறும் குச்சி மாதிரி இப்படி ஆடுது ஒயிட் கலரில், கை கால் அது மட்டும் தெரியுது. அப்படியே மெதுவாக எல்லா மாதமும் காமிச்சிட்டே வராங்க. இப்படி குழந்தை வந்து பெருசாகிட்டே வருது. 7 மாதங்கும் போது 2.5 கிலோ வந்துட்டான். பிருத்திவி 3.5 கிலோவில் பிறந்தான். அதனால் 2.5 மாதத்துக்கு மேலே பிபியும் ஷூட்டப் ஆகிடுச்சு. அதனால் உப்பே போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்பிள்லாம் சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் மூஞ்சி எல்லாமே வீங்கி தான் இருக்கும். 7 மாதத்தில் வளைகாப்பு பண்ணும்போதும் மூஞ்சி இதுக்கு மேலே இன்னும் புஃப்னு இருக்கும். உடம்பு நார்மலாக இருக்கும், மூஞ்சி மட்டும் இப்படி தண்ணி நீர் கோர்த்து காலும் புஷ்ஷுன்னு இருக்கும். முதல்ல நைட்டு தூங்கவும் இல்லையா, இப்படி கவலைப்பட்டு நான் வந்து விட்டுட்டு போயிடுவேனே, அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்களே வளைகாப்பு முடிச்சு, நான் கவலையில் இருந்தேன். இந்த ஆள் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அந்த கவலையிலே மூஞ்சி புஷ்ஷுன்னு வீங்கி கிடந்துச்சின்னு வைங்களேன். அப்புறம் இப்படி கன்சீவ் ஆகி போயிட்டுருக்குது. காலையிலேருந்து நான் தான் இளநீ வெட்டி குடிக்கணும். ஆப்போசிட்டில் பார்ப்பேன், மச்சாண்டார் வெட்டி கொடுத்துட்ருப்பாரு. பாடுறா எவ்வளோ பொறுப்பான புருஷன் அப்படின்ட்டு நினைப்பேன். நம்ம புருஷன் கடையில் உட்காண்ட்ருக்கான், என்றைக்கு வந்து இளநீ கட் பண்ணேன்னு நானே கட் பண்ணி குடிச்சிக்குவேன், நானே மாத்திரையை போட்டுக்குவேன். எல்லாமே நான் பர்ஃபெக்டாக நானே என்னையை பார்த்துக்குவேன். நிறையா காய்கறி சாப்பிடுவேன், நிறையா தண்ணி குடிப்பேன். மந்த்லி செக்கப் போயிடுவேன். 50 ரூபா செலவு பண்ணிவிட்டு செக்கப் போயிடுவோம். அப்புறம் 50 ரூபா ப்ளஸ் ஒரு 100 ரூபா ஜூஸு வேறு எதாவது சாப்பிட்ற பொருள் அன்றைக்கி சாப்பிட்டு. ஏன்னா அப்போ தான் மாமியார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. இல்லை மச்சாண்டார் ரிலீவ் பண்ணுவாரான்னு ஞாபகம் இல்லை. அதனால் ஹாஸ்பிட்டல் போனோன்னா முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அங்கே பக்கத்துலேயே ஜூஸ் கடை, இந்த சாண்ட்விச் கடை அந்த மாதிரி ஏதோ இருக்கும், அங்கே போயிட்டு, இல்லைன்னா சாயந்தரம் டைமில் போயிருக்கோன்னா பார்க் ஒன்று இருக்கும்ல, மகாலிங்கம் பார்க்கோ என்னமோ இருக்கும்ல, அங்கே நிறையா டைம் சாயந்தரம் போயிருக்கோம். ஆமாம், இவங்க ரிலீவ் பண்ணாங்கன்னா, இல்லைனா இந்த இதுக்குன்னு போயிட்டு போனோம். அப்புறம் பிருத்வி பிறந்ததுக்கப்புறம் போனோன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ரோக்லே. நான் பார்லருக்கு வந்துடுவேன், சம்பாதிப்பேன், திருப்பி அங்கே போவேன். அப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு எங்கள் அப்பா 3000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரி தீபாவளி பொங்கல் கொடுப்பாங்களா, ட்ரெஸ்ஸு அதில் வாங்கிக்குவேன். ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டேன்னா காசு இல்லை, கல்லால் காசு இல்லை. 50 ரூபா செக்கப் போகணுன்னு கேட்டால் கல்லால் காசு இல்லை. அந்த ஆள் வருவான், டெய்லி கலெக்ஷனுக்கு வருவான், அவனுக்கு கொடுக்கறதுக்கே பத்தலை அப்படின்னு சொல்லி கடை வந்து கங்கால்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து கங்கால் அப்படின்னா நடு ரோட்டுக்கு வந்துடுறது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுறது. கங்கால் அப்படின்னா எதுவுமே இல்லை வீட்டில் காசு, அந்த மாதிரி. கடையும் அந்த மாதிரி தான். கடையில் வந்து நான் போகும்போது இருந்த சரக்கு கண்டிஷன் வேறு. அப்புறம் முடிய 3 ஃபேமிலி ஐட்டமே. அப்புறம் 3 பேர்த்துக்கு ரைஸு பருப்பு ப்ராஃபிட் ஃபுல்லாக இப்படி போயிடுது. மிச்ச காசை அந்த ஆள் எடுத்துகிட்டு போயிடுறான். டெய்லி 1000 ரூபாய்க்கு ஓடிச்சுன்னா 300 ரூபா இங்கே வந்துடுது, 700 ரூபா அந்த ஆளுக்கு போகுது. அப்புறம் எப்படி கடையில் டெவலப் பண்ண முடியும்? மாமனார் ஒரு தடவையோ 2 தடவையோ 10,000 ரூபா 5000 ரூபா அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தாரு. ஆனால் நிறையா காசு இப்படி வரனால ஓட்டமே இல்லை. அப்புறம் மாமனாருக்கு டவுட் ஆகி என்ன ஓட்டமே இல்லை அப்படின்னு கேட்டார். அப்புறம் என்கிட்ட சொன்னார், நீ வந்து கணக்கு பாரு, என்ன தான் எதனால தான் லாஸ் ஆகுதுன்னு கணக்கு பாரு அப்படின்னாரு. அப்புறம் நான் கணக்கு பார்த்து டெய்லி போய் அங்கே உட்காந்தேன். எந்த ஆள் வேண்டான்னு சொன்னாலும் அந்த ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இப்படி சொல்லும் போது நம்ம போய் தானே ஆகணும். அப்போ கொஞ்சம் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவர் சொல்லிட்டார்ல அப்படின்ட்டு கொஞ்சம் போனேன்னு நினைக்கிறேன். கடைக்கு போயிட்டு அப்புறம் இப்படி எழுதினேன். 1 மாதத்தோட கணக்கு எழுதினேன். டெய்லி போய் நிறையா நேரம் அங்கே தான் உட்காண்ட்ருப்பேன். சப்போஸ் நான் உட்காரல, மாமியார் தான் உட்காந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல மச்சாண்டார் வந்து வேறு வேலை 2 ஷிஃப்ட்டு, குழந்த வயிற்றில் இருக்குது, 2 வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப்பு.
மாமியார் மட்டும் மத்தியானம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும்தான் ரிலீவ் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒரு மூத்திரம் வந்தால் கூட அடக்கி வச்சுட்டு இருக்கணும். அங்கே பாத்ரூம்லாம் கிடையாது, வீட்டுக்கு வந்தால் போக முடியும், அவங்க ரிலீவ் பண்ணுற டைமில் தான் போக முடியும். அப்போ நான் வந்து 1 மாதம் போனேன்னு நினைக்கிறேன் கடைக்கு போயிட்டு. அப்புறம் மாமியார் இருந்தாங்கனாலும் கணக்கு நான் திருப்பி போய் மாமியார்கிட்ட கேட்பேன் எவ்வளோக்கு ஓடிச்சு, இல்லைனா அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க 200ரூவாக்கு ஓடிச்சு 100ரூவாக்கு ஓடிச்சு. டீ தூளோ சர்க்கரைலாம் வந்து 2 கிலோ சர்க்கரை வாங்கி அன்னன்னைக்கு சர்க்கரை வாங்கி அதை ப்ராஃபிட் பார்க்குறது. மூட்டையில் வச்சிட்ருக்க காலம்லாம் போய் 2 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி இந்த கட்டடத்து வேலைக்காரங்கெல்லாம் வந்து வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி போய் கடை வந்து ரொம்ப அப்புறம் நான் மாமனார்கிட்ட சொல்லிட்டேன், மாமா 8500 வருது, 3 ஃபேமிலி இருக்கிறோம். அன்னைக்கு தயிர் பேக்கெட்டுக்கு ஏதோ ஜாஸ்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தயிர் பேக்கெட் வந்து 4 ஏதோ எடுப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, தண்ணி ஊற்றி கொஞ்சம் மோர் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் பால் வந்து 1.5 லிட்ரு. ஏன்னா இவங்க வீட்டில் என்ன கெட்ட பழக்கம்னா, டீ வந்து காஃபி போடுறாங்களே காலையில், அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் ஃப்ளாஸ்கில் வந்து போட்டு வச்சுக்குவாங்க காலைல காஃபி எக்ஸ்ட்ராவாக. செகண்ட் ரவுண்டு வந்து 11 மணிக்கு எல்லாருமே குடிக்கிற பழக்கம் தான் அவங்க வீட்டில். அப்புறம் சாயந்தரமும் அதே மாதிரி தான், டீ போட்டாங்கன்னா திருப்பி இன்னொரு ஃப்ளாஸ்க் கலக்கி வச்சு நைட்டுக்குள்ளே அதை குடித்து தீர்த்துருவாங்க. ஆக மொத்தத்தில் 2 தடவை காஃபி 2 தடவை டீ. அப்போ 6 பேர்த்தில் அவங்க மேடம் வந்து பால் தான் குடிப்பாங்க. அந்த மச்சாண்டார் ஒய்ஃப் வந்து பால் ஹார்லிக்ஸு அந்த மாதிரி தான். அவங்க காஃபி டீயெல்லாம் ரொம்ப குடிக்க மாட்டாங்க, ஆனால் பால் யூஸ் பண்ணுவாங்கள்ல. கீழே வந்தானே காஃபி கலந்து குடிப்பாங்க, அந்த பால் கலந்து குடிப்பாங்கள்ல, பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம். அப்புறம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ 1.5 லிட்டர் பால், அப்புறம் 4 பேக்கெட்டு தயிர், எண்ணெய் எல்லாம் சேர்த்து 8500 நான் எங்கள் மாமனார்கிட்ட கணக்கு சொன்னேன். எழுதி வச்சுட்டு கணக்கு சொன்னேன். அப்புறம் கணக்கு சொன்னோன்னே அவருக்கு ஓகே, அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, சரி ஷேர் பண்ணி போட்டுக்கலாம். கடையை காப்பாற்றணுன்னா நான் சொன்ன ஸ்டேஜில் 3 ஃபேமிலி ஆகிட்டோம், 3 பேரும் ஷேர் போடலாம், ஷேர் போட்டு கொஞ்சம் முன்னேறத்துக்கு பார்ப்போம். அப்புறம் எங்கள் அத்தை போகலைனாலும் நான் 5 நாள் அங்கே இருக்கிறேன்ல, சாட்டர்டே சண்டே தானே இங்கே வரேன், 5 நாள் இவ பார்த்துக்கிட்டோம், 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றி போட்டோம், அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நான் பார்த்துருப்பேன் கடையை. ஆனால் நம்மால் வந்து நான் யாரையாச்சும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னா கடையில் உட்காந்து, அதனால என்னைய வந்து நம்பிலாம் கடைக்கெல்லாம் விடலை அந்த ஆள். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு அவங்களே. அப்புறம் கரெக்டாக 7 மாதத்தில் வளைகாப் பண்ணாங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல, ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டாங்க உடன்பேட்டையில். இவருக்கு தான் எக்ஸுக்கு வந்து சாமி பக்தியும் ரொம்ப, பிளாக் மேஜிக்லேயும் இந்த கேரளாக்காரங்க மந்திர தந்திரம் அதிலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை. அதனால அது வந்து கடையில் ஏதோ பிரச்சனையாச்சு, அதனால அப்படி நம்புறாரு போல் இருக்கு. காலில் ஏதோ புண்ணு வந்துருச்சு, அதனால யாரோ ஏதோ செய்வனை பண்ணிட்டாங்க. ஆமாம், இவர் பெரிய அம்பானி, கடையை வச்சு அம்பானி ஆயிட்டாங்க, அதனால யாரோ மந்திர தந்திரம் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அவர் பைத்தியம் ஆகிட்டார் அந்த மந்திர தந்திரம் சாமியார் அப்படின்ட்டு. என்னையை கூப்பிட்டு போனார். எனக்கு நார்மல் டெலிவரின்னு அந்த ஐயா சொல்லிட்டாரா. அப்போ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் 7 மாதத்தில் கரெக்டாக வளைகாப் பண்ணாங்க. வளைகாப்பு ஆமாம் வளைகாப் பண்ணாங்க. வளைகாப் பண்ணிவிட்டு நான் இங்கே சூலூர் வந்துட்டேன். 7 மாதம் முடிவுலையே நான் இங்கே சூலூர் வந்துட்டேன். நல்லா ஜாமுன்னு வளைகாப் பண்ணி விட்டாங்க அவங்களே. அப்புறம் இங்கே வந்துட்டேன். அந்த மச்சாண்டார் ஒய்ஃபுக்கும் எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வளைகாப் பண்ணி டெலிவரி ஆகிடுச்சி. ஆக்சுவலி நான் கன்சீவாக இருக்க டைமில் அவங்களுக்கு கரெக்டாக டெலிவரி ஆகிருக்கும்ல, 3 மாதம் முன்னாடியில். 7 மாதம் நான் வளைகாப்புக்கு வர டைமில் தான் அவங்களுக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனது என்ன ஆயிடுச்சு, இவங்க தான் அங்கே லோக்கலில் டெலிவரி பார்த்தாங்க. அந்த லேடி வந்து ஃபிட்ஸு வர மாதிரி ஏதோ ஜாஸ்தியாக குளுக்கோஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரில. டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை அண்டர் வெயிட் மாதிரி இருந்துச்சு. இவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்களாச்சு. மச்சாண்டார் கொஞ்சிட்டே திரிவார். ஆனால் அவங்க சரியாக காய்கறி எதுவுமே என்னைய மாதிரிலாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. பாடியும் வீக்கு. அப்புறம் நார்மல்லாம் முடியாது, சிசேரியன் தான் பண்ணுன்னு இவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ சிசேரியன் பண்ணோன்னே இவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி அடுத்த நாள் வந்துருச்சு. குழந்தை வந்து வெயிட் கம்மியாக இருக்குன்னு இன்குபேட்டரில் அவங்க ரூம்லேயே இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. அப்புறம் செத்துருவாங்கல் இருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு வழி ஆகிட்டோம். அங்கே தான் இருக்கிறோம் அந்த ஃபிட்ஸ் வரும்போது. எங்கள் அத்தை மச்சாண்டார், என்னோடய எக்ஸ் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், மாமனார் எல்லோரும் அங்கே தான் இருக்கோம். அப்புறம் எமர்ஜென்சியில் வந்து கேஎம்சிஹெச்சான்னு ஞாபகம் வரவங்களே இங்கே தான் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கே. அப்புறம் இங்கே கூப்பிட்டு வந்து குழந்தைய இன்குபேட்டரில் ஐசியூவில் வச்சுட்டு இவங்கள எப்படியோ காப்பாற்றிட்டாங்க. அந்த ஃபிட்ஸ் வந்ததெல்லாம் 1 வாரம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே. அப்புறம் தான் எனக்கு வளைகாப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்புறம் தான் எனக்கு வளைகாப்பே நடந்துச்சு. அவங்க வளைகாப்புக்கெல்லாம் இருந்தாங்களான்னு ஞாபகம் இல்லை. குழந்த இருக்கனால அவங்க பாட்டி வீட்டுக்கு
பாட்டி வீட்டுக்கு இல்லை, இங்கே வந்திருப்பாங்க. ஆமாம், குழந்தையோட இருந்தாங்களா என்னன்னு ஞாபகம் இல்லை வரவங்களே. ஆனால் டெலிவரி அவங்களுக்கு ஆயிடுச்சு 3 மாதம் முன்னாடிங்கிறனால. அப்புறம் நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்ல. அப்புறம் இங்கே வந்தோன்னே தான் ஜாலி லைஃபு அம்மா வீட்டில். பழையபடி கன்சீவாக இருந்தாலும் பரவாயில்ல, 7 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா ஹார்ட் ஒர்க்கு. திருப்பி டெய்லரிங்கு, நிறையா துணி வாங்குறது, அப்புறம் நிறையா கிளைண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்துட்டாங்கன்ட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களே, இங்கே வந்துட்டாங்க, டெலிவரி ஆகிற வரைக்கும் இங்கே தானே இருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பித்தாங்க கிளைண்ட்ஸு. அப்புறம் நல்லா அந்த கடைசி நாள் வரைக்கும், டெலிவரி ஆகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்னைக்கு டெலிவரி அன்னைக்கு நைட்டு வரைக்குமே 9 மணி வரைக்குமே வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். அங்கே ஓட்டு வீட்டில் இருந்தனால அங்கேயும் அப்படி தான், டைம் லிமிட்லாம் கிடையாது. காலைல 7 மணிக்கு வருவாங்க, நைட்டு 10 மணிக்கு வருவாங்க, 10ஓட சரி. அப்புறம் தீபாவளி டைமில் மட்டும் 11 மணி 12 மணி வரைக்கும் வருவாங்க. ஒரு தீபாவளி கூட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 தீபாவளி கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு அடுத்த நாள் வந்து குளிக்கவே முடியாது உறவுகளே, தீபாவளிக்கு முதல் நாள். ஏன்னா 7 மணிலேருந்தே வர ஆரம்பிச்சிருவாங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குளிக்கிறதுக்கே டைம் இருக்காது. நான் தீபாவளி அன்னைக்கு தான் குளிப்பேன். தீபாவளி அன்னைக்கு தான் சுட சுட என்னோடய குர்தா பைஜாமா தைப்பேன். எல்லோரும் காம்பவுண்ட்லேயும் சொல்லுவாங்க, சுட சுட தைச்சிட்டியா உன்னோட பைஜாமாவை. காலைல 7 மணிக்கு தான் உட்காந்து என்னோடய தீபாவளி ட்ரெஸ்ஸை காலையில் தீபாவளி அன்னைக்கு தைச்சிட்டு இருப்பேன், 7-7:30க்கு. அப்புறம் தைச்சிட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தைச்சிட்டு அங்கே ஓடணுமே. மாமியார் வீட்டில் தான் கௌரி நோம்பு எடுப்பாங்க, அதனால் அங்கே ஓடணும்ல. சில டைம் அங்கேயே முதல் நாள் நைட்டு போயிட்டோன்னா அங்கேயே சுட சுட தைச்சிட்டு இருப்பேன். அங்கேயும் மெஷின் இருக்குது, இங்கேயும் மெஷின் இருக்குல்ல. அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டே வந்தேன். அப்புறம் காசு சேர்த்து வச்சுட்டு பிருத்திவி பிறந்ததுக்கப்புறம் 3 மாதம் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஃபோனில் கேட்குறாங்க, எங்கள் மாமனார் அண்ணன் தானே, 3 மாதம் முடிஞ்சில, பேரெல்லாம் வச்சாச்சு, பிருத்திவிக்கு வாங்கின முதல் மோதிரம் காமிக்கிறேன், முதல்ல விழுந்த பல்லெல்லாம் காமிக்கிறேன் வரவங்களே ஷார்ட்ஸில். அப்புறம் எங்கள் அம்மா கேட்குறாங்க, 3 மாதம் முடிஞ்சில, அவங்க அங்கே இருக்காங்க, அந்த குழந்தைக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. அங்கே வந்து ஒரு பாட்டியை போட்டு குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே அந்த குழந்தை வளர்ந்துட்டுருக்குது, மச்சாண்டார் பையன். அப்போ 3 மாதம் ஆச்சுல்ல, அப்போ கூப்பிட்டு போகலையா நீங்கள், அந்த மாதிரி கேட்குறாங்க. எனக்கு டெலிவரியான ஸ்டோரியும் சொல்லிடுறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல் நாள் வரைக்கும் வேலை செய்கிறேன், இடுப்பு வலின்னு சொல்லுவேன், திடீர்னு பயமுறுத்துவேன். காம்பவுண்டே நல்லா சொந்தக்காரங்க மாதிரி ஆகிட்டாங்களா, எல்லோரும் ஜீரா தண்ணி என்னென்னமோ வச்சுட்டு வருவாங்க கருக வச்சு. அப்புறம் நான் குடிப்பேன், ஒன்றும் ஆகாது. கடைசியில் என்றைக்கு டெலிவரியோ அன்றைக்கி புளி வருது கதையா, என்றைக்கு டெலிவரியோ அன்றைக்கி நான் கடைசியில் நைட்டு 10-11 மணிக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் அதுவும் கூட சீரியஸாக எடுத்துக்கல. அப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன பிளட் கிளாட் மாதிரி யூரினில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 11:30 மணிக்கு எங்கள் தம்பியோட குவாலிஸில் எங்கள் தம்பிலாம் ஓட்ட மாட்டேன்ட்டான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்து வீட்டில் மணின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்காங்க, அந்த மணி அண்ணன் தான் இன்னமும் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நல்லா க்யூட் ஜோடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க 2 பேர்த்தையும். அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்ல டைப்பு. அந்த அண்ணன் தான் என்னை டெலிவரிக்கு என்னோடய தம்பியோட அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வண்டி குவாலிஸு, அதில் ஐசையா ஹாஸ்பிட்டல் போகிறோம். அதுவும் கிளைண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி தான் ஐசையா போனேன். 78 கேஜிஸ் ஆகிட்டேன், நல்லா ஓவர் வெயிட் ஆகிடுச்சு. போனேன், ஆனால் போனோன்னே டெலிவரி ஆகலை. அடுத்த நாள் தான் அவங்கள டெலிவரி. இவங்க அனிமெல்லாம் கொடுத்து அப்பப்போ அந்த குளுக்கோஸில் என்னமோ மருந்து கொடுத்துட்டே இருப்பாங்களா, கொடுக்குறாங்க. அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் தயிர் சாப்பாடு போய் சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி படுத்துக்கோ, திருப்பி அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த குளுக்கோஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் சாப்பிட போனவன் ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வரவே இல்லை. அப்புறம் ஒரு ஒயிட் ஸ்கர்ட் போட்டுட்டு அந்த ஸ்டாஃப் இருப்பாங்களே தொப்பி வச்சுட்டு, அவங்க வந்து ஏமா உன்னை சாப்பிட்டு வர சொன்னல, இங்கே எதுக்கு உட்காந்துருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே ப்ளசண்ட்டாக உடஞ்சிருச்சு. ப்ளசண்ட்டாக உடஞ்சது எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த லேடி வந்து தானாகவே பார்த்துட்டு இது என்ன ப்ளசண்ட்டாக உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுது. எனக்கு வந்து பிபி 7th மந்த்லேருந்தே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சா. அப்புறம் குடுன்னு போயிட்டு அப்புறம் மேடம் வந்தாங்க, ஐசையா, சாந்தி ஐசையா, அவங்க வந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும் ஐசையா ஹாஸ்பிட்டல். சின்னதான், ஒரு 10 பெட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சின்ன வீடு மாதிரியே இருக்கும், கிளினிக் கீழே மேலேயும் அந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் வந்தாங்க, வந்துட்டு ஜெபம் பண்ணாங்க. அவங்க கிறிஸ்டின்ஸாக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் டெலிவரி முக்க சொல்கிறாங்க. முக்கிறதுக்கு நம்மளால் எங்கே முடியுது இந்த வயிற்றை வச்சுக்கிட்டு. சொய்யின்னு லேபர் வார்டில் இத்தினோடு தான் இருக்குது அந்த கட்டில். சொய்யின்னு இப்படி கண் காமிக்கிறாங்க போல் இருக்கு. ஒரு மிட் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க, அவங்க ஏறி சைடில் உட்காந்து அவங்க என் வயிற்றை வந்து தலைப்பகுதியிலேருந்து, என்னோட தலைப்பகுதியிலேருந்து தள்ளுறாங்க மேல் வயிற்றை. அப்புறம் பிருத்வி வந்து மெதுவாக அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ஷோல்டரும் ஏதோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க சைடில் வந்து வெஜைனால இப்படி கிழிக்கிறாங்க சைடில்.
வெஜைனாலேருந்து அப்படியே சைடில் கிழிக்கிறாங்க. அது மட்டும் அப்படியே கிழிக்கிறது ஒரு மாதிரி தெரியுது, வலிக்கவும் செய்யுது. அது ஒரு மாதிரி இனிமையான ஒரு வலியாக இருந்துச்சு உறவுகளே. அப்புறம் இப்படின்னு தூக்குனாங்க. தூக்கி பிருத்திவி அழுகிறான். அப்புறம் மயக்கம்லாம் ஒன்றும் வராது, யாரும் கத்தவும் மாட்டாங்க உறவுகளே. டெலிவரிக்கு டிவியில் சினிமாவில் காமிக்கிறது வேறு, நார்மல் இதில் காமிக்கிறது வேறு. அப்படிலாம் நான் ஒன்றும் கத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வந்து எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பிருத்திவியை பார்க்குறதுக்கு. அதான் மச்சான் சொல்லிட்டார்ல பொண்ணுன்ட்டு, அதனால் பார்க்குறதுக்கு ரெடியாக இருந்தேன். அப்புறம் என்ன பேபி டாக்டர் அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் அவங்க இப்படி இப்படி வச்சுருந்த குழந்தைய, அழுகிற குழந்தைய இப்படி காமிச்சு, பாருங்கள் நீயே பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்புறம் கிங்கினி மிங்கினியை பார்த்துட்டு, ஓ பையனா அப்படின்ட்டு கிங்கினி மிங்கினியை பார்த்து ஒரே சந்தோஷம். ஈவினிங் தான் பிறந்தான். முதல் நாள் நைட்டு 12:30 ஏதோ அட்மிட், ஆனால் அடுத்த நாள் சாயந்தரம் தான் பிறந்தான். அப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சனிக்கிழமை பிறந்தான், வெள்ளிக்கிழமை போய் சனிக்கிழமை அன்றைக்கி பிறந்தான். ஐயோ மாமனார், என்னோட எக்ஸு, இவன் 3 பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். நட்சத்திரம் மட்டும் மாமனாருக்கு மாறி வரும், ஆனால் சனிக்கிழமை பிறந்தவங்க தான். அப்புறம் என்னடா அப்படின்ட்டு அப்புறம் நல்லா இருந்தான், க்யூட்டாக நல்லா ஃபேராக இருந்தான். நல்லா 3.5 கிலோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 1 மணி நேரம் லேபர் ரூம்லேயே இருந்தான், வரான்னு கத்திகிட்டே இருந்தான். அப்புறம் அந்த மிட்வைஃபோ யாரோ அந்த குளிக்க வச்சு கூப்பிட்டு வருவாங்களே, ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா கத்திட்டு இருந்தான். அப்புறம் 1 மணி நேரம் கழித்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஃபீட் பண்ண கதையெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆகிடுச்சா. குழந்த பிறந்ததுக்கு எங்கள் அம்மா 4500 தான் செலவு பண்ணாங்க. 4500 நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. இந்த எக்ஸ் என்ன பண்ணியிருக்கான், அவங்க வீட்டில் 4500 கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, டெலிவரிக்கு ஏதோ 5000 வச்சுக்கோன்ட்டு. இந்த கிறுக்க என்ன பண்ணியிருக்கான், வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் காஃபி டீ சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து 4500 கரைச்சிட்டான் உறவுகளே. 4500 கரைச்சிட்டு 10 ரூபாயில் அந்த காற்று பொம்மை இருக்கும்ல, அதை தான் வாங்கி பிருத்திவிக்கு டெலிவரி முடிஞ்சு இவன் போயிட்டான். பொள்ளாச்சி கடை அப்போ எடுக்கலை. பிருத்திவி பிறந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தானே எடுத்தோம். கடை இருந்துச்சு, ஆமாம் கடை இருந்துச்சு. அப்போ ஏதோ அப்படியே காற்று வாங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கடை. அப்புறம் அந்த 10 ரூபா பொம்மை ஒரு 3-4 பொம்மை மட்டும்தான். ஒரு வாரம் கழித்து என்னை திருப்பி பார்க்க வந்தான். அங்கே பார்த்துட்டு கிளம்பிட்டான். அப்புறம் பார்க்க வந்தது ஒரு வாரம் கழிச்சு. அப்போ நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான் சாப்பிட்றதுக்கு, மதர்ஸ் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும். ஏன்னா அப்போ 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் மதர்ஸ் ஹார்லிக்ஸ் குடிக்க சொன்னாங்க, பால் நல்லா வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு வருவான், பேடு வாங்கிட்டு வருவான் ஃப்யூச்சரில் மென்சஸ் ஆச்சுன்னா, இல்லைனா குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான்னு பார்க்குறேன். கஞ்ச பிஸ்னாரி இந்த ஒரு 40 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வரேன், இந்த காற்று போகிற இது. எனக்கு இவன்லாம் என்னடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான், பொண்டாட்டி வந்து குழந்தை பெற்றிருக்கா, ஆம்பளை பையன் பிறந்திருக்கு, எல்லோரும் சந்தோஷம் தானே படுவாங்க. இவன் வந்து இப்படி கஞ்ச பிசினாரு தானே. ஏன்னா பணம் இல்லை, கடையில் பணம் இல்லை, அதனால ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்ட்டு 40 ரூபாய்க்கு ஏதோ வாங்கிட்டு வந்துட்டான் போல் இருக்கு. சரி அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிவிட்டு ஐயா கிளம்பியாச்சு. அப்புறம் இப்போ வந்து மிச்சம் இருக்கிற 23 நிமிஷம் பழைய கதையை கொஞ்சம் பேசுவோம் வரவங்களே. இதோட நிறுத்திக்கலாம். அப்புறம் பிருத்வி வளர்றது அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். கடை எடுத்தது எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போது இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்தது பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன், அதை பார்த்து சொல்கிறேன். அந்த கல்யாணம் ஆச்சுல வரவங்களே, கல்யாணம் ஆனதுலேருந்தே இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. யாருக்கும் பெருசாக கல்யாணமும் ஆகலை, 2-3 பிள்ளைங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு. அதனால் எல்லா பசங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். சிவா யார், நான்சி யார், எல்லாம் ஷமீம் யார் எல்லாமே தெரியும் என் எக்ஸுக்கு. அப்போ இப்போ நான் சண்டே என்னைய கூப்பிட வராருல, அப்போ சாயந்தரம் 4 மணி 5 மணி அந்த ராவு காலம்லாம் பார்த்து தானே வருவாப்புல கூப்பிட்றதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் மாமா பார்ப்பார். அதனால 3:30 மணி அந்த மாதிரி வந்துடுவாப்புல. சில டைம் லஞ்சு கூட வந்துடுவாப்புல. அப்போ வரும்போது என்னோடய கிளாஸ்மேட்ஸ் யாராச்சும் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்துட்டு, பசங்க கல்யாண பத்திரிகை கொண்டு பசங்களோ பிள்ளைங்களோ யாராச்சும் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு என் கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணால், பத்திரிகை வாங்கி வச்சுட்டு வரோன்னு சொல்லிவிட்டு பின்னாடி என்கிட்ட என்ன சொல்லிடுவான், தேவையில்லை. ஏன்னா அது ஒரு சந்தேகம், அது ஒரு பொசசிவ்னஸ்ஸு. அங்கே போனால் அவன் என்ன நினச்சிக்குவான்னா, இவங்கெல்லாம் வந்து கேவி ஸ்டூடெண்ட்டு, இவங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே 12th டியூட்டோரியலில் தானே முடிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, என்னையே மட்டமாக நினைப்பாங்க. அது மாதிரி அவன் இன்ஃபீரியராக நினச்சிக்குவான் போல் இருக்கு. அதனால் போகக்கூடாது. ஷமீம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கே நான் போகல,
குழந்தை பிறந்ததுக்கு நான் சண்டை போட்டு போனேன். ஏன்னா அவள் சூலூர்லேயே தான் அவங்க மாமியார் வீடு. அதனால நான் சண்டை போட்டு போனேன் வரவங்களே. அந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்கு. நான் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியும் அவன் அசிங்கமாக இருக்க மாதிரியும், நான் தான் நிறையா சம்பாதிக்கிறேன், அவனால் முடியாது, சம்பாதிக்க முடியாது, அந்த மாதிரி என்னென்னமோ அவனாக நினச்சிக்கிட்டான் போல இருக்கு வரவங்களே. அது மெயின் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மெயின். அப்புறம் டவுட்ஃபுல்னஸ், இது 2 தான் அவனை வந்து முழு சைக்கோவாக கொஞ்சம் வருஷத்தில் மாற்றிருச்சு. அப்புறம் பழைய ஸ்டோரி, அந்த ஸ்கூல் ஸ்டோரியில் ஒரு நாள் அந்த ஷமீமோட அப்பா எங்கள் ஓட்டு வீட்டில் வந்து அம்மாட்ட வந்து உங்கள் பிள்ளைய வந்து சேர விடாதீங்க, என் பிள்ளை வந்து இப்படி லவ் பண்ணுறா, ஒரு கிறிஸ்டியன்ஸ் பையனை, எங்கள் பொண்ணு முஸ்லீமு, நாங்கள் முஸ்லீமு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால அது வந்து பாதியிலே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து தெரியாத ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மாட்ட இப்படி மத்தியானத்தில் சொல்லியிருக்காரு, உங்கள் பிள்ளைய வந்து சேர விடாதீங்க, அவள் வந்து உங்கள் பிள்ளைய வந்து இப்படி தூது விடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறா. நான் சில டைம் டியூஷன் போகும்போது அந்த பையன் பேர் லெஸ்லி, அந்த பையன்கிட்ட போய் ஷமீம் வந்து இந்த இடத்துல மீட் பண்ண சொல்லியிருக்கா, ஏதாச்சும் லெட்டர் கொடுத்தானா லெட்டர் கொடுப்பேன், மீட் பண்ண சொல்லியிருக்கா, அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் போவேன். அப்போ ஏன்னா போகிற வழியில் தான் கேசட் கடை, அப்போ தான் சிடியெல்லாம் வந்திருக்கு. கேசட் கடையில் வேலை சிடி கடையில் வேலை பார்க்குறாப்புல, வேலை இல்லை, பார்ட் டைமாக இல்லை ஃப்ரெண்டு கடையான்னு தெரில. அப்போ அப்படி சொல்லி பழகம். அதுக்கு வேண்டி எங்கள் அம்மா வந்து வார்ன் பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருக்காரு. ஆனால் எங்கள் அம்மா, எனக்கு எங்கள் அம்மாவை அவ்வளோக்கா பிடிக்காதுல்ல, எப்போவுமே தம்பி தானே பிடிக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் அம்மா வந்து என் மேலே என்னையை வச்சு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சுறவங்களே. எப்படின்னா எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு ஒன்றும் உங்கள் பொண்ணை பார்த்தெல்லாம் கெட்டு போயிட மாட்டா, உங்கள் பொண்ணை பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்ருக்காங்கன்ட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஷமீம் அப்பா வந்தார், அப்புறம் நான் இதை பதில் சொன்னேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஒரு நாள் கூட ஷமீம்கிட்ட சேராத வைக்காத. எங்கள் அம்மா என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க போல் இருக்கு. அது ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் அவங்களே, இந்த மாதிரி நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன்ல, என்னோடய 12th முடித்த கையோட தானே அப்பா வந்து அம்மாவுக்கு தெரியாமல் ஸ்கூல் ஆரம்பித்து 6 மாதம் நான் ஸ்கூல் அவர் கூட போய் டீச்சராக, அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து என்னோடய டெலிவரி டைமில் தான் எம்ஏ பிஎட் முடித்தாங்க. அம்மா எம்ஏ பிஎட் கரஸில் முடித்தாங்க. அதனால அம்மா தான் அங்கே பிரின்ஸிபலாக இருந்தாங்க ஆரம்பத்துலேருந்தே. நான் வந்து என்கிட்ட டிகிரியும் இல்லாதனால நான் நின்றுட்டேன். 6 மாதத்தில் எங்கள் அம்மா போனோன்னு நின்றுட்டேன்ல. அப்போ எங்கள் ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போவாங்களே, வருஷம் எங்கேயாச்சும் அவுட்டிங் கூப்பிட்டு போவாங்களே, ஃபெப்ரவரி மார்ச் அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்களே. அப்போ எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு எனக்கு. அப்போ எங்கள் அம்மா 22 வயசுலேருந்தே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், 22 வயசுலேருந்தே, வரியா ஊட்டி போகிறோம், வரியா அங்கே போகிறோம், இங்கே போகிறோன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் எங்கே போனாலும் என் புருஷன் கூட போய்க்கிறேன், உங்கள் கூடலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு திமிருக்கு பேசுவேன் ஒருவங்களே. அதனாலேயே என் லைஃப்பில் வந்து இன்னுமே நான் கொடைக்கானல் போகாமல் இருக்கேன், நிறைய இடத்துக்கு இன்னும் போகாமல் இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா நிறைய மேல்மருவத்தூர் நாங்கள் வேற ஒரு விஷயமா அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு போகும்போது போனோம். ஆனால் மேல்மருவத்தூர் நிறையா டைமு ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. 2 days ட்ரிப் மாதிரியோ எங்கேயோ கூப்பிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸுனால். அவுட்டிங் போகிறத எங்கள் அம்மாட்ட இப்படி திமிராக பேசிட்டு. அப்புறம் அந்த ஸ்கூல் பில்டிங் பற்றி சொன்னேன்ல, ஹேங்கர் இருக்கும்ல, ஏர்க்ராஃப்ட் நிப்பாட்டுற ஹேங்கரில் தான் எங்களோட கிளாஸ் இருந்துச்சு. சில கிளாஸ் மட்டும் அங்கே வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. நாங்கள் 12th போகும்போதே ஹேங்கர்லேருந்து மாறி புது பில்டிங் ஆயிடுச்சு. இப்போ சூலூர் ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த புது பில்டிங் வந்து அப்போவே ஆயிடுச்சு ரோகில். அப்புறம் நாங்கள் 12th படிக்கும்போது அங்கே புது பில்டிங் போயிட்டோம். நல்லாயிருக்கும், புது பாத்ரூமு. இங்கே இருக்கும்போது அவ்வளோக்கா நீட்டாக இருக்காது, அங்கே பாத்ரூம் நீட்டாக இருக்கும், எல்லாம் பில்டிங்கே சூப்பராக இருக்கும் புது பில்டிங்னால். அப்புறம் இப்போ இருக்கிற மரம் நாங்கள் தான் வச்சோம் ரோகிலே, நாங்கள் தான் வச்சோம். மொட்டையாக இருக்கும், செம்ம வெயில் அடிக்கும், நாங்கள் தான் வச்சோம் தெரியுமா. சுற்றி எல்லா மரமும் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் தான் வச்சோம். அப்புறம் இப்போ ஒரு கோவிட் முடிஞ்சு ஒரு கெட் டுகெதர் 2 தடவை கெட் டுகெதர் பண்ணோம். சில பசங்க இன்னுமே அந்த ஏர்ஃபோர்ஸ் டச்சில் இருப்பாங்களா, அவங்க போய் உள்ள பிரின்ஸிபல்கிட்ட பர்மிஷன் கேட்டு 2 தடவை அந்த டிக்டாக்ல வீடியோ போட்டிருப்பேன், ஸ்கூல் கெட் டுகெதர் அப்படின்ட்டு. இது டிக்டாக் இதானதுக்கப்புறம் போடலன்னு நினைக்கிறேன்.
டிக்டாக்கு பேன் ஆனதுக்கப்புறம் போடல. அதுக்கு முன்னாடி 2 தடவை நாங்கள் கெட் டுகெதர் வச்சோம். நடுவில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கூட கெட் டுகெதர் வச்சு ஆனந்த ஒரு தடவை 2 தடவை கூப்பிட்டு போனேன் வீட்டில், சும்மா கொஞ்சம் பேர் மட்டும் சேர்ந்து. அது 2 தடவை வச்சது வந்து டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து ஒரு 1000 1500 ஏதோ போட்டு பெருசாக கிராண்டாக பண்ணோம். 3 ஸ்ட்ரீம் பிள்ளைங்களும் பெருசாக அண்ட் எல்லோரும் இப்போ 40 ஏஜ்லன்னு வைங்களேன், 40 42ல் எல்லோரும் வந்தாங்க. எங்கள் பசங்கள்லாம் ஸ்மார்ட்டாக இருந்த பசங்கள்லாம் சொட்டையாயிட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் குண்டாயிடுச்சு, வெள்ளை முடி வந்துருச்சு. அந்த மாதிரி அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. அது அங்கே சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும், பெரிய பெரிய மரம் இருக்கும், அங்கே நின்று பேசிகிட்டு இருப்போம் முடிச்சுட்டு பஸ் வர வரைக்கும். அது நல்லா இருந்துச்சு பில்டிங் போய் பார்க்கும்போது. அப்புறம் டீச்சர்ஸ் வந்து சோபனா மேம் கெமிஸ்ட்ரி மேடமு, பத்துன்னு சொல்லி பத்மநாபன் அவர் தான் ஃபிசிக்ஸ் டீச்சரு. அவர் வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுற ஒரு டீச்சர் தான். அவர் வந்து ஓரலுக்கு எதுக்காச்சும் கூப்பிட்டாருன்னா, பக்கத்தில் கூப்பிட்டாருன்னா எங்கேயாச்சும் தொட்டுருவாரோன்னு பயத்துலேயே இருப்போம். அவர் நிறைய மிஸ்பிஹேவ் பண்ணுவார், நிறையா தேவையில்லாத இடத்துலலாம் டச் பண்ணுவார். அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவேன். மார்க் வரலன்னு பரவாயில்ல, தூரமாக நிற்போம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கிலீஷ் டீச்சர் வந்து விஜயன் சார், அவர் சூப்பர் சார். அவர் வந்து ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் யூ, உன்னைய தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் யூ. அப்புறம் ஃபெட்சுங்கிற வார்த்தை, ஃபெட்ச்னா கூப்பிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க, மை டேட் ஹேஸ் கம் டு ஃபெட்ச் மீ, அந்த மாதிரி ஏதோ வரும், அது சொல்லி கொடுப்பார். நல்லா புது புது வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு எனக்கு இங்கிலீஷில் ஏற்கனவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. விஜயன் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சார் மலையாளி, நல்ல டைப்பு. அவர் கூட நடுவில் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் குரூப்லலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. குரூப் இருக்குது அவங்களே 3 ஸ்ட்ரீமும் சேர்ந்த குரூப் இருக்குது. அப்புறம் ஸ்கூலில் நடந்த 3rd டெத்து, ஆல்ரெடி நான் வந்து இந்திரா காந்திஜி ராஜீவ் காந்திஜியோட டெத்து கேள்வி தான் பட்டிருக்கேன். அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி, அப்பாவை பெற்ற அம்மா, அம்மாவை பெற்ற அப்பா, அவங்களோட டெத்தை பாடியாக பார்த்துருக்கேன். இந்த பாடியாக பார்த்ததில் 3ஆவதுன்னு வச்சுக்கலாம். 3ஆவது பாடியை பார்த்தது வந்து எங்கள் கிளாஸ்மேட்டு. அவன் வந்து டெய்லி ஒரு பிள்ளைய லவ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு பிள்ளை வந்து ஸ்கர்ட்டோட வரும். நாங்களாம் சுடிதார் வருவாங்களே, 10th மேலே சுடிதார் தான், நான் சொல்ல மறந்துட்டேன். 10th மேலே சுடிதார், துப்பட்டா இப்படி வி ஷேப்பில் போடணும். ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கிளாஸ் முடிய போதில்லை 12th அப்படின்ட்டு அவங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அது ஆஃபீஸர் பிள்ளை வேறு, அது நான் பெரிய ஆஃபீஸர் பிள்ளை, அதனால் ஸ்கர்ட்டோட திரிஞ்சிட்ருக்கோம். ஸ்கர்ட்டோட வருது, அழகாக இருக்குது, நல்லா வெள்ளை வெள்ளையாக மைதா மாவு மாதிரி இருக்குன்ட்டு 3 ஸ்ட்ரீம் பசங்களும் சைட் அடிச்சுட்டே திரிவாங்க அந்த பிள்ளை மேலேயே. அப்போ இந்த பையன் சுமித் அவன் பேர், அவன் வந்து டெய்லி இது இருக்குல்ல பிளேடில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு கட் பண்ணிகிட்டே இருப்பான் கையை. அந்த பிள்ளையோட பேர் ஏதோ எழுதி கட் பண்ணிகிட்டே இருப்பான். அது கட் பண்ணி அது வந்து பாய்சன் ஆயிரும். அது பிளட்டில் கலந்து 12th முடியறதுக்குள்ளே அவன் செத்தே போயிட்டான். அப்புறம் இதில் வச்சுருந்தாங்க, சும்மா ஸ்கூலில் வச்சுருந்தாங்க போய் பார்க்குறதுக்குன்ட்டு, அவனுக்கு ப்ரேயர் பண்ணுறது, கேண்டில் இது பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம கூட படிக்கிற பையன் செத்துட்டானே, அப்புறம் என்ன இப்படி தூங்குற மாதிரி இருக்கான், ஓ செத்தா இப்படி தூங்குற மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு டெத்தை வந்து 3ஆவது டைம் நான் பார்க்குறேன். எங்கள் பாட்டி தாத்தாவை பார்த்துருக்கேன் செத்து பாடியை, ஆனால் இது வந்து 3ஆவது டைம் பார்க்குறேன். இது ஒரு இன்சிடெண்ட்டு. அப்புறம் அந்த ட்ரெஸ் இது வந்து எல்லா ஸ்ட்ரீம் பாய்ஸும் அந்த ஸ்கர்ட் போட்ட பிள்ளைகிட்ட எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் இருக்குது, அது மினி ஸ்கர்ட் மாதிரி தொடை வரைக்கும் போட்டு வருமா, எல்லாரும் ஜொல்லு ஒழுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சில டைம் கடுப்பாக இருக்கும், இவ பெரிய அழகி அப்படின்ட்டு நாங்கள் அந்த பிள்ளை கூட அவ்வளோக்கா சேர மாட்டோம். அந்த பிள்ளை எப்போவுமே பசங்க கூட தான் சுற்றுவான். பசங்க கூட சுற்றி அவனாலேயே ஒரு பையன் செத்தே போயிட்டான் ஒரு அவங்களே. அப்புறம் ஸ்கூல் படிக்கிறத முடிச்சுட்டு நான் வந்து டியூஷனும் பார்லர்து முடிச்சுட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் போயிட்டுருக்குல பார்லர்து வேலை. அப்போ வந்து டெய்லரிங்தும் சொல்லிடுறேன். டெய்லரிங் வந்து என்னோடய கிளைண்ட்டு, அவங்க தான் எனக்கு அது சொன்னான்னு தெரியல, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அந்த கிளைண்ட்டு பிந்து, ஆமாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்ல, சொல்லிட்டு வரோங்களே, அந்த பிந்து தான் என்னை வந்து டெய்லரிங் லயன்ஸ் கிளப்பில் டிப்ளமா கோர்ஸ் அந்த பொண்ணு தான் ஃப்ரீ கிளாஸ் சேர்த்தி விட்டுச்சு. டெய்லரிங் தான் எனக்கு வந்து மெஜாரிட்டியாக காப்பாற்றுச்சு. மேக்கப் வந்துச்சு பார்லர் இதில், ஆனால் அப்போல்லாம் சர்வீஸ் ரொம்ப வராது. ஆனால் டெய்லரிங் வந்து டெய்லி 400 ரூபா கம்பல்சரி நான் சம்பாரிச்சிடுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்படி ஒரு டார்கெட் வச்சுக்குவேன். ஒரு லைனிங் ப்ளவுஸ், ஒரு சுடிதார், இல்லைனா ஒரு சாதா ப்ளவுஸ், இல்லைனா ஒரு லைனிங் சுடிதார் தைச்சிடணும். 150 அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து 40லேருந்து ஆரம்பித்தேன், அப்புறம் 70 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சாதா ப்ளவுஸ். இப்போல்லாம் எவ்வளோன்னு தெரியல வரவங்களே. 58 minutes ஆயிடுச்சா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளையிலேருந்து அப்புறம் அந்த வளைகாப்பு முடித்து வீட்டுக்கு வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நாளைக்கு இல்லை, ஒரு நாளோ 2 நாள் கேப்பில். அப்புறம் இந்த சண்டேக்குள்ளே எத்தனை எபிசோட் போடுறேன்னு, சண்டே இல்லை, ஒரு 2 நாள் ஃப்ரைடே போட்டேன்னா அப்புறம் ஒரு 2-3 நாள் கேப் விட்டுறேன் உறவுகளே. ஏன்னா எனக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஹியரிங் இருக்குது. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். எபிசோடு 11 முடிஞ்சு. ஸ்ரீ அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அழகான வேர்ல்டு பிருத்திவி, என்னோடய வேர்ல்டு. எனக்கு வந்து லைஃப்பில் பார்லர் எவ்வளோ பிடிக்குமோ, எனக்கு பார்லர் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை, செகண்டு குழந்தை தான் பிருத்திவி. அப்போ எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும். என்னோடய உலகம், இதுவும் என்னோடய உலகம், இதுவும் என்னோடய உலகம். இது என்னைய வந்து ராமகிருஷ்ணன் பொண்ணு ஸ்ரீதேவி அப்படின்னு இல்லாமல் ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர்காரங்களோட அப்பா அப்படின்னு என்னோடய ஐடென்டிட்டி என்னோடய பார்லரில் இருந்தால் கிடச்சிச்சு. அம்மாங்கிற ஐடென்டிட்டி வந்து பிருத்திவி அம்மா அப்படிங்கிறது என் பையன்ட்டு கிடச்சிருக்கு. அதனால் அது ரெண்டுமே பிறந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. லவ் யூ. ஹைப் பண்ணுறது மறந்துடாதீங்க. இப்போ கூட வீடியோ பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் இப்படி லெஃப்ட் சைடில் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை இப்படி பண்ணுங்கள், ஹைப் வரும். 3 தடவை தான் ஹைப் பண்ண முடியும், பண்ணிடுங்க ப்ளீஸ் உறவுகளே. ஹைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.